ஓம் சாந்தி 26/1/2024. சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு இப்பொழுது சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம் செல்வதற்கான வழி கிடைத்துள்ளது. நீங்கள் தந்தையை நினைவு செய்து தூய்மை அடைந்து கர்மாத்தை தாகி தங்களது சாந்தி தாமம் சென்று விடுவீர்கள். பாபாவை நினைவு செய்து அனைத்து விதமான கர்ம கணக்குகளை முடித்துவிட்டு உங்களுடைய சாந்தி தாமம் சென்று விடுவீர்கள். கேள்வி: தந்தையின் செல்லம் எந்த குழந்தைகளுக்கு கிடைக்கிறது? எப்படி தந்தையை வெளிப்படுத்துவீர்கள்? தந்தையின் செல்லம் எத்தகைய குழந்தைகளுக்கு கிடைக்கிறது? தந்தையை எப்படி வெளிப்படுத்துவீர்கள்? பதில்: எந்த குழந்தைகள் விசுவாசம் உடையவர்களாக, சேவை செய்யக்கூடியவர்களாக மற்றும் மிகவும் இனிமையானவர்களாக இருக்கிறார்களோ, நம்பிக்கையான, சேவை செய்யக்கூடிய, சர்வீசபிள் மற்றும் இனிமையானவர்களாக இருக்கிறார்களோ, ஒரு பொழுதும் யாருக்குமே துக்கத்தை கொடுப்பதில்லையோ, அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு தந்தையின் செல்லம் கிடைக்கிறது. குழந்தைகளாகி உங்களுக்குள் மிக மிக அன்பு இருக்கும் பொழுது, ஒரு பொழுதும் தவறுகள் ஏற்படாதிருக்கும் பொழுது, வாயிலிருந்து துக்கம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் வெளிப்படாதிருக்கும் பொழுது, மேலும் எப்பொழுதும் சகோதரரின் ஆன்மீக அன்பு இருக்கும் போதுதான் தந்தையை வெளிப்படுத்த முடியும். நாம் அனைவருடைய விருப்பமே, குறிக்கோளே இதுதான்: தந்தையை வெளிப்படுத்த வேண்டும். அதுக்கு பாபா புரிய வச்சாரு, உங்களுக்குள்ள ரொம்ப அன்பாக இருக்கணும். எந்த ஒரு ரூபத்திலும் எந்த ஒரு தவறும் நடக்காமல் இருப்பதற்கு பார்த்து கொள்ள வேண்டும். வாயிலிருந்து பிறருக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் வெளிப்படாமல் இருக்கும் பொழுது, எப்பொழுதும் சகோதரரின் ஆன்மீக அன்பு இருக்கும்போதுதான் தந்தையை வெளிப்படுத்த வேண்டும். பாடல்: எனக்கு ஆதாரம் அளிப்பவரே. ஓம் சாந்தி. ஆத்மாவின் சிறகுகள் ஒடிந்து விட்டுள்ளன. மாயை சிறகுகளை துண்டித்து விடுகிறது. எனவே திரும்பிச் செல்ல முடியவில்லை. அவசியம் தூய்மையாக வேண்டும். அங்கிருந்து கீழேயே வந்துவிட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தாமாகவே திரும்பிச் செல்ல முடியாது. அனைவரும் பாகத்தை நடித்தே ஆக வேண்டும். நீங்களும் இவ்வாறே உணர்ந்திருக்க வேண்டும். நாங்கள் மிகவும் உயர்ந்த குலத்தினராகவும், இப்பொழுது நமக்கு மீண்டும் உயர்ந்த பரம்பரையினுடைய ராஜ்ய பாக்கியம் கிடைக்கிறது. பிறகு நாம் இந்த ஷரீரத்தை என்ன செய்ய போகிறோம்? நமக்கு புதிய ஷரீரமோ அங்கு கிடைக்க வேண்டியுள்ளது. இது போன்று உங்களிடம் நீங்கள் உரையாடுங்கள். என் ஒருவனை மட்டுமே நினைவு செய்யுங்கள், வேறு யாரையும் நினைவு செய்யாதீர்கள் என்று தந்தை கூறியுள்ளார். பணம், செல்வம், மாளிகை, குழந்தைகள் ஆகியவற்றில் புத்தி சென்றதென்றால் கர்மாத்தீத் நிலையை அடைய முடியாது. பிறகு பதவி குறைந்து போய்விடும் மற்றும் பிறகு தண்டனைகளும் வாங்க வேண்டி வரும். நாம் எப்படி நடக்கிறோம் என்று நமது பதிவேட்டை நாமே பார்க்க வேண்டும். ஒரு சிலரோ மிகவுமே இனிமையானவராக ஆகி நடக்கிறார்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் திருப்தியாக இருக்கிறார்கள். எந்த ஒரு தவறும் ஏற்படாமல் இருக்கிறதா என்பது பற்றி தங்களுக்குள் விவாதித்துக் கொள்ளுங்கள் என்று பாபா கூறியுள்ளார். ஆனால் விசாரணை நடத்துபவர்கள், நான் ஆத்மா ஆவேன், நான் என் சகோதர ஆத்மாவிடம் எந்த ஒரு தவறும் ஏற்படவில்லையே என்று கேட்கிறேன் என்பதை உணர்ந்திருக்க வேண்டும். யாருக்கும் துக்கம் ஏதும் கொடுக்கவில்லையே. தந்தை ஒரு பொழுதும் துக்கம் கொடுப்பதில்லை. தந்தையோ சுகதாமத்திற்கு அதிபதியாக ஆக்குகிறார். ஆகவே குழந்தைகள் தந்தைக்கு சமமாக அனைவருக்கும் சுகத்தை கொடுக்கக்கூடிய காரியங்களைத்தான் செய்ய வேண்டும். நல்லது.
தாரணுக்கான முக்கிய சாரம். முதலாவது, தேக அபிமானத்தில் வந்து ஒருவரை துன்பப்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்திலும் இணக்கமாக இருக்க வேண்டும். ஒரு பொழுதும் கோல் மூட்டக்கூடாது. பழி வாங்குவது, பொறாமைப்படுவது கூடாது. யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. தங்களுக்குள் மிகவும் இனிமையாக பால் பாயாசம் போன்று இருக்க வேண்டும். இரண்டாவது, அதிகாலையில் எழுந்து அன்புடன் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தங்களுக்கு தாங்களே உரையாட வேண்டும். சிந்தனை கடலை கடைந்து பாபாவிற்கு நன்றி சொல்ல வேண்டும். இன்றைய முரளியினுடைய வரதானம், தனது சக்திசாலியான ஸ்திதியில் நிலைத்திருந்து மனதின் மூலம் சேவை செய்யக்கூடிய நம்பர் 1 சேவாதாரியாகுக. தனது சக்திசாலியான நிலையில் நிலைத்திருந்து மனதின் மூலம் சேவை செய்யக்கூடிய நம்பர் 1 சேவாதாரியாகுக. விளக்கம்: யாருக்காவது வார்த்தைகளின் சேவைக்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் மன சேவைக்கான வாய்ப்பு ஒவ்வொரு நேரத்திலும் இருக்கவே செய்கிறது. சக்திசாலியான மற்றும் மிக உயர்ந்த சேவை மன சேவையாகும். வார்த்தைகளின் சேவை எளிதானது. ஆனால் மன சேவைக்காக முதலில் தன்னை சக்திசாலியாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். ஸ்திதி முன்பின் இருந்தாலும், மனநிலை மேலும் கீழுமாக இருந்தாலும் வார்த்தைகளின் சேவை செய்துவிட முடியும். ஆனால் மன சேவை இவ்வாறு செய்ய முடியாது. யார் தனது சிரேஷ்ட ஸ்திதியின் மூலம் சேவை செய்கிறார்களோ அவர்களே நம்பர் 1 சேவாதாரி ஆவார். அவர்களே முழு மதிப்பெண்களையும் அடைய முடியும். இன்றைய ஸ்லோகன்: லௌகீக காரியம் செய்தாலும் அலௌகீக அனுபவம் செய்வதுதான் சமர்ப்பணமாவதாகும். லௌகீகமான காரியம் செய்தாலும் அதில் அலௌகிக தன்மை என்பது அனுபவமாகணும். இப்படி அனுபவம் செய்வதுதான் சமர்ப்பணமாவதாகும். இன்றைக்கான அவ்யக்த இஷாரா: இப்பொழுது டபுள் லைட் ஆகி தெய்வீக புத்தி என்ற விமானத்தின் மூலம் மிக உயர்ந்த குடிமை ஸ்திதியில் நிலைத்திருந்து அனைத்து ஆத்மாக்களுக்கும் லைட் மற்றும் மைட்டின் சுப பாவனை மற்றும் சிரேஷ்ட விருப்பம் என்ற சகயோகத்தின் அலையை பரப்புங்கள். இந்த விமானத்தில் பாப் தாதாவின் ரீஃபைன் சிரேஷ்ட வழி என்ற சாதனம் இருக்க வேண்டும். ரீஃபைன் பெட்ரோல் அப்படின்னா பாப் தாதாவினுடைய சிரேஷ்டமான வழி என்ற சாதனம். அதில் சிறிதளவும் மன்மத்து பரமத்து என்ற அசுத்தம் இருக்கக்கூடாது. பெட்ரோல் அவ்வளோ பியூராக இருக்கணும். அந்த பெட்ரோலை அசுத்தமாக்குறது மனதின் வழி, பிறருடைய வழி. இப்படிப்பட்ட அசுத்தம் இருக்கக்கூடாது. அதனால் பாபா புரிய வைக்கிறாரு. தெய்வீகமான புத்தி நமக்கு கொடுத்துருக்காரு. இந்த தெய்வீக புத்தி என்ற விமானத்தின் மூலம் மிக உயர்ந்த குடிமை ஸ்திதியில் நிலைத்திருந்து எல்லா ஆத்மாக்களுக்கும் லைட் மற்றும் மைட்னுடைய சுபபாவனை மற்றும் சிரேஷ்ட விருப்பம் என்ற சகயோகத்துடைய அலையை பரப்புங்கள். டபுள் ரீஃபைன் பெட்ரோல் இருக்கணும். இதில் எந்த ஒரு விதமான அசுத்தமும் இருக்கக்கூடாது. அந்த அசுத்தத்தை பற்றி பாபா புரிய வைக்கிறாரு. தன்னுடைய மனம் போன போக்கில் போகக்கூடாது. பிறருடைய வழிப்படியும் நடக்காமல் இருந்தோம் என்றால் இந்த விமானம் ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிக்குது. நல்லது.
இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.